ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 38ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே இந்த லீக்கு எல்லா அதிகாரமும் கையில கிடைச்சதால ரொம்பவே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருந்தான். என்ன கைது பண்றது என்ன? லூ பிரதர் சீச்சியை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணி சீச்சியை காப்பாத்தி இருந்திருப்பாரு. அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவரை எப்படியாவது கொலை பண்ணுங்கிறதுக்காக அவனுடைய ஆட்களை அனுப்பி வச்சு ட்ராப்ல மாட்ட வச்சு நம்ம லூ பிரதரையும் நம்ம யானையும் கொன்னு போட்டுறான். அது இல்லாத நம்ம யான்சிக்கும் ஷென்னை கைது பண்ண விஷயம் தெரிஞ்சு அவங்களும் ராஜமாதா கிட்ட போயிட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஷென் எந்த தப்பும் பண்ணல, அவனை காப்பாத்துங்க, அவனை வெளியே விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மண்டி போட்டுக்கிட்டு. ஆனா அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. இந்த லீ என்ன பண்றான்னா ஷென்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தி உங்க ஃபேமிலி சாகிறதுக்கு காரணமே இந்த ராஜமாதா தான் அப்படின்ட்டு எதையோ கதையெல்லாம் விட்டு நான் ஃபயர்ஃபிளை செக்டரோட தலைவரே நான் தான், நீ ஏன் கூட கூட்டு சேர்ந்துக்கு, நாம 2 பேரும் இந்த நாட்டையே ஆளலாம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ டீலிங்லாம் பேசி நம்ம ஷென்னியும் அவனுடைய கையில எடுத்துக்கிறான். அது இல்லாத யான்சியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர அந்த நேரத்துல ஷென்னும் அங்க இருக்கிறான். ஷென் கிட்ட நீங்க எப்ப வந்தீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஷென் நம்ம யான்சி மேல ரொம்ப வெறுப்பாவே நடந்துக்கிறான். நீயும் நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், இந்த கல்யாணமே ஏற்கனவே நம்ம 3 மாசம் அக்ரிமெண்ட்ல தான் பண்ணிக்கிட்டோம், சோ நம்ம இந்த கல்யாணத்தை இப்படியே பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல நம்ம யான்சிக்கும் அப்படியே கண்ணுல கண்ணீரோட அழுத கண்களோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே. யான்சி ஏன் இப்படி பேசுறீங்க, என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க, யான்சி நீ இவ்வளவு நாளா எனக்கு ஒரு நல்ல ஒரு வைஃபா தான் இருந்த, ஆனா எப்ப பார்த்தாலும் நீ ஒரு கேஸ பாத்துக்கிட்டே தான் இருக்க, கேஸ தவிர உன் மைண்ட்ல வேற எதுவுமே கிடையாது, நீ குடும்ப வாழ்க்கைக்கு ஏத்த பொண்ணே கிடையாது, நீ எப்பவுமே இந்த கேஸ பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்ப, ஃபேமிலி பத்தி நீ யோசிக்கவே மாட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழணுங்கிற ஆசையே கிடையாது, உன்னாலையும் எந்த குடும்பத்துல போய் இருந்தாலும் நீ நல்ல ஒரு குடும்பத்து பொண்ணா வாழவே முடியாது, எங்க பார்த்தாலும் கேஸ் கேஸ், உன்னோட மைண்ட் ஃபுல்லாவே ஃபைல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இரிட்டேட் பண்ண மாதிரி பேசி, நீ இனிமேல் எனக்கு வைஃபா இருக்கணுங்கிற அவசியமே இல்ல, நாம இதோடய பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்ல யான்சிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ரொம்ப அழுதுகிட்டே இனிமேல் எனக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது, உனக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற பந்தம் இருந்துச்சு இல்லையா, அது என்னையோட முடிஞ்சு போச்சு, ஏன் எனக்கும் சென் ஃபேமிலிக்கும் இருந்த பந்தமும் இத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட அவங்க கையில எப்பவுமே ஷென் கொடுத்த அந்த விசில் மாலை ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே கையில கீழே போட்டு விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. அவங்களால நடக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே கீழே விழற மாதிரி போக இப்பதான் ஷென்னோட முகத்தையே காட்டுறாங்க. அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த லீ கூட கூட்டு சேர்ந்துகிட்டு நம்ம யான்சியவும் வெறுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க போல இருக்குது. அங்க விழுந்த உடனே இவன் தான் கையில நெகத்தை வச்சு அப்படியே குத்திக்கிட்டு ரத்தம் வர மாதிரி பண்ணிட்டு இருக்க நம்ம யான்சி இங்க இருந்து அப்படியே நடக்க முடியாத வீட்டை விட்டு வெளியே போக ஷெனுக்கு ரொம்ப கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டிக்கிட்டு இருக்குது. அங்கிளும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அவரும் அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காரு. யான்சி நடக்க முடியாத வெளியே நடந்து வந்துகிட்டே இருக்க எதிரில அவங்க அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு யான்சி உனக்கு என்னாச்சு, நீ ஏன் தனியா வந்துட்டு இருக்கன்னு கேட்க நம்ம யான்சியும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள படுக்க வச்சிருக்காங்க. யான்சி கனவுல கூட ஷென் அவங்கள விட்டு பிரிஞ்சு போற மாதிரியே கனவு வந்துட்டு இருக்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ஷென்னை பாக்குறதுக்காக ஓடி போகிறதுக்கு பார்க்க எதிரில அவங்க அம்மா வந்துட்டு எங்க போற, எங்கேயும் போகாத, இங்க வீட்லயே இரு, நீ போக கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. இல்லம்மா நான் போய் ஷென்னை பார்க்கணும்னு சொல்ல எதுக்காக அவனை போய் பார்க்கணும், உனக்கும் ஏதாவது ஆகணுமா அப்படின்னு கேட்க என்ன ஆச்சுமா என்ன பிரச்சனைன்னு கேட்க இல்லன்னு அவங்க மறைக்க ஆரம்பிக்க லூ பிரதர் இறந்ததை பத்தி சொல்ல நம்ம யான்சிக்கு மனசே தாங்க முடியல. ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. லூ பிரதருக்கு என்னாச்சுமா, லூ பிரதருக்கு என்னாச்சு சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கலான்னு ஓடி வந்தா அங்க அவங்க அண்ணன், அவங்க அப்பா, அவங்க அக்காவுடைய ஹஸ்பண்ட் 3 பேருமே நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷென்னும் இந்த லீயும் சேர்ந்துகிட்டு ரொம்பவே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஊரே நடுநடுங்கி போய் இருக்குது, என்ன நடக்க போகுதோ அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாத இப்போ லூ பிரதர் இறந்து போனதை பத்தியும் பேச யான்சி இதெல்லாம் கேட்டுட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வர எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. யான்சியும் லூ பிரதருக்கு என்னாச்சு, அவர் இறந்து போயிட்டாரான்னு கேட்ட உடனே அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. யான்சியோட அம்மாவும் பின்னாடியே ஓடி வந்திருப்பாங்க. அவங்களும் பிடிச்சுக்கிட்டு உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே நம்ம யான்சி லூ பிரதரோடைய சமாதி கிட்ட வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாலதான் நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்க. பின்னாடியே ஷென்னும் வரான். இவங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு காரணம் நீ கிடையாது அப்படின்னு சொல்ல யான்சியும் ஷென்னை திரும்பி பார்த்து ஷென் நீயாங்க, நீ அதுக்கு காரணம் கிடையாது, உன்னை நீயே பிளேம் பண்ணிக்காதுன்னு சொல்ல
அப்ப இதுக்கு காரணம் யாரு? யாருதான் கொன்னாங்க? என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க, ஷென் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க. அப்ப அன்னைக்கு தானே நீ ரிலீஸ் ஆயிருக்க. அப்ப நீ தான் அதுக்கு காரணமா? நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஷென் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன்னுடைய குடும்பத்துடைய நேம சரி பண்ணணும். அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா? இப்ப உனக்கு என்னதான் ஆச்சு? உன் ஃபேமிலில இவ்ளோ பேர் செத்தாங்களே, அதுக்காக நீ என்ன பண்ண போறன்னு கேட்க, அதுக்கு ஷென் இருந்துட்டு, நான் இப்ப வெளிய வந்திருக்கேன். எனக்கு இப்போதைக்கு அது மட்டும் தான் தேவை. நீ ஒண்ணு எனக்காக சைன் பண்ணி தர வேண்டியது வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம யான்ஷி சுத்திலும் பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்படியே அவங்க தலையில இருந்து ஷின் வாங்கி குடுத்திருந்தான் இல்லையா? அந்த ஹேர் பின் தான் எப்பயுமே போட்டிருப்பாங்க. அந்த ஹேர் பின் எடுத்து அவனுடைய நெஞ்சிலேயே குத்தி, அந்த ரத்தத்தை எடுத்து அவனுடைய டிவோர்ஸ் பத்திரத்திலயும் சைன் பண்ணி குடுத்துடுறாங்க. அந்த டிவோர்ஸ் பத்திரத்திலயும் சைன் பண்ணி அவன் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு, ஷின் ப்ளூ பிரதர் இறந்ததுக்கு நான் யாரையுமே சும்மா விட போறதில்ல. யாரு காரணங்கிறத நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுப்பேன். நானும் உன் டிவோர்ஸ் பத்திரத்துல சைன் போட்டு குடுத்துட்டேன். இதுக்கு மேல நாம 2 பேருமே வெவ்வேறு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட, யான்சியும் ரொம்ப தூரம் நடந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு சீச்சியும் ஜியாங்கும் அங்க வந்துடுறாங்க. சீச்சி வந்துட்டு யான்சி என்னாச்சு? ப்ளூ பிரதரை பாக்குறதுக்காக வந்தியான்னு கேட்க, ஆமா என்னாலதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு யான்சி சொல்றதுக்கு, இல்ல யான்சி அவர் செத்ததுக்கு காரணம் நான் தான். என்னை அவர் காப்பாத்த போகுதான் இந்த லீ அவரை கொன்னு போட்டுட்டான். நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சீச்சி இந்த ஷென்னும் லீயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கையில ஹேர் பின்ன வச்சிருந்தாங்களே அந்த ஹேர் பின்னையும் கையோட உடைச்சு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தனியா அவங்க வீட்டுக்குள்ள வரக்குள்ள அப்ப அவங்களுக்கு இங்க இருந்து மேரேஜ் பண்ணி ஷென் வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஷென்னுடைய ஞாபகங்கள் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது. எங்க போனாலும் அவனுடைய ஞாபகம் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது. தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சது, 2 பேரும் நிலாவை தனியா பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப ஷின் கொடூரமா வந்து பேசிக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் ரொம்பவே ஞாபகம் வருது அவங்களுக்கு. மனசு தாங்க முடியாத அழுதுகிட்டே அவங்க பெட்ரூம்லயே படுத்துக்கிறாங்க. யான்சியோட அம்மாவும் யான்சி யான்சி கதவை தெறன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. யான்சிக்கு ஃபுல்லாவே ஷின்னோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்குது சுத்தி சுத்தி. அதனால அவங்களும் டோரை ஓபன் பண்ணாத இருக்க, யான்சியோட அம்மாவும் வெளியே வந்துடுறாங்க. யான்சியோட அப்பா இருந்துட்டு என்னாச்சு, அவ சாப்பிட்டாளா, எதுவும் கேட்டாளா, டோரை ஓபன் பண்ணாளா, எதுவும் பேசினாலான்னு கேக்குறதுக்கு, இல்ல அவ டோரே ஓபன் பண்ணிக்க மாட்டேங்கிறா, என்னதான் பண்ண போறான்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கவலையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யான்சியோட அண்ணன் பதட்டத்தோட ஓடி வரான். என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு, அப்பா யான் வீட்டோடைய எல்லா இடத்துலயுமே இந்த இம்பீரியல் கார்ட்ஸ் தான் அதிகமா நின்னுட்டு இருக்காங்க, நம்மள ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்க போகுதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க, யான்சியோட அப்பாவுக்கு புரிஞ்சு போகுது நம்ம ஃபேமிலிக்கும் இனிமேல் ப்ராப்ளம் வரப்போகுது, அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பை மாதிரி ஆட்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில பேசிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்லயும் இந்த லீயோடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கு. மந்திரிங்க எல்லாம் அவனுக்கு சாதகமா பேசுறவங்க எல்லாம் அமைதியா விட்டுட்டு, யார் யாரு அவங்களை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களை எல்லாத்தையும் பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இங்க இளவரசிக்கு எதிர்த்து கேள்வி கேட்டா கூட, நீங்க தேவையில்லாத என்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸ கூட என்னால முடக்க முடியும். ராஜமாதா உங்கள நம்ப கிடையாது, என்னதான் நம்புறாங்க. அத ஞாபகத்துல வச்சீங்கன்னு சொல்லி, அவங்களையும் நல்லா மிரட்டி விட்டுறான். அதனால அந்த லேடியாலயும் எதுவுமே பேச முடியாத அமைதியா நின்னுட்டு இருக்க ஷென்னும் கூட இந்த லீக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். லீ அமைச்சர் என்ன சொல்றாரோ அதப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்ட்டு நிறையவே மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ஜியாங் அமைச்சருக்கும் எங்க இளவரசிக்கும் கூட ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. எப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இப்படி நம்ம நாட்டையே பிடிக்க போறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ஷென் நீ ஏன் இந்த மாதிரி பேசுறன்னு கேக்குறதுக்கு லீயும் விட மாட்டேங்கிறான். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீங்க கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த லீ போடுற கட்டளைகளுக்கு எல்லாருமே அடிபணியணுங்கிறதுக்காக குட்டி ராஜாவையும் மிரட்டி வச்சிருப்பான் போல இருக்கு. அவனை ஒரு மிரட்ட குட்டி பையன் பயந்து போயிட்டு அவன் தலையாட்ட, இவனுக்கு ஜால்ரா அடிக்கிற அத்தனை மந்திரிகளும் லீய ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல இந்த லீய எதிர்த்து பேசுற அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா அவனுடைய ஜெயிலுக்கும் கூட்டிட்டு போக வச்சிடறானுங்க. ஜியாங் அமைச்சருக்கும் எங்க இளவரசிக்கும் சுத்தமாவே பிடிக்கல. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு பதில் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட்டுட்டு அந்த அரசவை கழிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அதே போல இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிப்பாங்க இல்லையா, அந்த காலேஜ்லயும் ஏழை மாணவர்களும் பணக்கார மாணவர்களும் ஒன்னாவே சேர்ந்து சரிசமமா படிக்கலாங்கிறது தான் அவங்களுடைய வழக்கமா இருந்துச்சு. இப்ப திரும்பவும் அவங்க ஏழை மாணவர்கள் எல்லாம் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பையனை ஒரு கயிறு கட்டி அவனை தடுக்கி விட்டு கீழே விழ வைக்க,
அந்த பையனும் கோவத்தோட ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றீங்க, ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்க போனா அவனையும் போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. நீ எதுக்குடா என்கிட்ட கேள்வி கேட்கிற, நீ பிச்சைக்கார பையன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி அவனை அடிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல ஷென்னோடைய அசிஸ்டன்ட் அவனுடைய ஆட்களோட வந்துடுறான். ஆனா அவன் வந்தவன் அந்த புள்ளி பண்ணானுங்க இல்லையா பணக்கார பசங்க, அவனுங்களை பிடிக்காம என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடி வாங்கின பையனை பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயில போடுறான். அந்த அடி வாங்கின பையனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நீங்க எப்படி இவ்வளவு கேவலமா மாறினீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்க அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாத முழிக்கிறான். அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, நீங்க கூட்டிட்டு போயிட்டு இவனை ஜெயில போடுங்கன்னு சொல்லவும் ஆட்களும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த லீயும் ஷென்னும் ரோட்ல 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க குதிரையில. அவனுடைய ஆட்கள் எல்லாம் ரோட்ல நடந்துகிட்டு இருக்கிற அத்தனை மக்களையும் அடிச்சு விளக்குறாங்க. ஒருத்தரையும் விட மாட்டேங்கிறாங்க. வழி விட்டு நில்லுங்க, வழி விட்டு நில்லுங்கன்ட்டு அடிச்சுக்கிட்டே வராங்க. எதிரில நம்ம ஜியாங் இருக்கான் இல்லையா, அவன் அவனுடைய ஆட்களோட வந்துகிட்டு இருக்க இவங்க 2 பேரும் எதிரில வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பசங்க கொஞ்சம் கூட நகராம அங்கேயே நின்னுட்டு இருக்க. இந்த லீ இருந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் எங்களை வழி மறைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க அப்படின்ட்டு கேக்குறதுக்கு, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம்னு சொல்லி அவனும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பண்றதுக்கு ராஜமாதா என்னைக்கு இந்த உடம்பு சரியாகுதோ அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நீங்க ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஷென், நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஷென் கிட்ட கேட்க, இந்த லீ என்ன பண்றான்னா ஷென் கிட்ட அவனா என்ன பண்ணுமோ நீ பண்ணு, அவனுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லவும் ஷென் என்ன பண்றான்னா ஒரு அம்பை எடுத்து அவனை குறிப்பாத்து விட நல்ல வேலை கொஞ்சம் விலகிக்கிறான். அவன் மேல படாத போயிடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கிறதுக்காக உன்னை உயிரோட விட்டு வைக்கிறேன், எங்க கிட்ட தேவையில்லாத இந்த மாதிரி எதிர்த்து பேசிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன் உயிர் மட்டும் இல்ல உன்னுடைய ஃபேமிலி உயிருக்கு கூட எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா நடந்துக்குன்னு சொல்லி மிரட்டி விட்டுறான். இந்த விஷயத்த வழக்கம் போல ஜஸ்டிஸ் ஆபீஸோட ஹெட்டோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம சீச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி உன்னுடைய லவ்வரை இந்த மாதிரி ஷென் மிரட்டி இருக்கான்னு சொல்ல, என்ன ஷென்னா இந்த மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டுட்டு இருக்க. அந்த சமயத்துல இந்த லீயோட ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா நம்ம சீச்சியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை பிடிச்சிட்டு வராங்க, அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. சீச்சிக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்து மண்டி போட உட்கார வைக்க சீச்சி செம்மையா பயந்து போயிடுறா. லீயும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பயந்து போயிட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். லீ வந்த உடனே அங்க உள்ள ஆட்களை எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க உள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய உள்ளதா கேள்விப்பட்டேன், உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் செக் பண்ண வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்க எல்லாருமே கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சீச்சியும் மிரட்டுற மாதிரி இவன் என்கிட்டயும் வந்து எதிர்த்து நின்னுட்டு இருக்கான், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு, சீச்சி நீ கவலைப்படாத நான் உனக்கு எப்பயுமே கூட இருப்பேன் அப்படிங்க, அது உன்னோட கனவு தாண்டா அப்படின்னு சொல்லி சீச்சி கோவப்பட அவன் என்ன பண்ணிடுறான்னா வாளை எடுத்துட்டு வந்தா ஜியாங் கழுத்துலயே வச்சிடறான். ஜியாங்கும் கோவத்துல உன்னால என்ன பண்ண முடியும், நீ இந்த மாதிரி என்ன ஆளை வச்சு பிடிச்சிக்கிட்டு என் கழுத்துல கத்தி வச்சு என்னை மிரட்டிட்டு இருக்கியா, ஒத்தைக்கு ஒத்த வாடா பாத்துக்கலாம் அப்படிங்க, என்னை உன்னால என்ன பண்ண முடியும், என்னோட சுண்டு விரல் நகத்தை கூட உன்னால அசைச்சு பார்க்க முடியாதுடா அப்படின்ட்டு செமையா மிரட்டிட்டு அவனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். சீச்சியும் செம்ம கோவத்தோட பாத்துக்கிட்டு இருக்க, இவன் ஒரு எறும்பு மாதிரி, இவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன், இவன்கிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு இவனை விட மாட்டேங்கிற, சீச்சி உனக்கு தெரியுமா நான் தூங்குறதே கிடையாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் தூங்கிய, எனக்கு திரும்பவும் அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு, நீ எனக்காக அந்த பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பையன் கழுத்துலயே கத்தி வச்சு நெரிச்சுக்கிட்டு, நீ இந்த பாட்டு பாடலைன்னா இப்ப இவனையும் இந்த இடத்துல கொன்னு போட்டுருவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்க சீச்சி கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்குது. ஜியாங்கும் இல்ல சீச்சி இதை பண்ணாத நீ அவனுக்காக பாடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேற வழி இல்லாத அந்த பொண்ணும் அந்த பாட்டை ரொம்ப மனசு கஷ்டத்தோட பாடிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டவன தான் இந்த லீக்கு மனசு ஏதோ சந்தோஷமாகுது. அப்படியே அவங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அவங்க அம்மா சின்ன வயசுல அவங்க பாட்டு பாடி அவங்கள தூங்க வச்சிருந்திருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இப்ப அந்த ஜியாங்கையும் விட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே உனக்காக நான் அவனை விட்டுட்டேன், நான் எப்பவுமே உன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன், நான் அதுக்காக வெட்கப்படவே மாட்டேன், உன் பின்னாடி நான் எப்பவுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம யான்சி கண்ணீரை தொடச்சு விடுற மாதிரி பக்கத்துல போக அந்த பொண்ணு தள்ளிக்கிறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் காத்து இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.